ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நிலைவில் நண்பர்களே. இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம அம்மா டீச்சர் அம்மா ஜெயசுரதி அம்மாக்கு. ஜெயசுரதி அம்மா பத்தி என்ன பேச போறேன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசியில ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு யார் பதில் கரெக்டா சொல்றாங்களோ அவங்கள தேடி கண்டிப்பான முறை நிச்சயமா பரிசு கொண்டு காத்திருக்கு கொடுக்க போறோம். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஜெயசுரதி அம்மா பத்தி இந்த வீடியோல முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நம்ம ஜெயசுரதி அம்மா எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு நல்ல ஒரு ஆசிரியா இருக்காங்க, நல்ல ஒரு யூடியூபரா இருக்காங்க. அவங்க குடும்பத்துல நடக்கிற ஒரு சில விஷயங்களை எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்க. இப்ப ஜெயசுரதி அம்மா பத்தி என்ன பேச போறோம் அப்படின்னா, அம்மா நீங்க இப்ப ஒரு பெரிய ஒரு தப்பு ஒண்ணு பண்ணிருக்கீங்க. அது என்ன தப்புன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்க பையன் பிரகன் அவங்களுக்கு இப்போ ரெண்டாவது ஒரு குழந்தை மாசமா இருக்காங்க, ஒய்ஃப் ஸ்னேகா. இப்போ அதை பத்தி நீங்க வீடியோ ஒன்று போட்டிருக்கீங்க. என்ன போட்டிருக்கீங்கன்னா, பிரகன் சொல்றாரு, அம்மா எனக்கு கண்டிப்பா பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் போல்கம்மான்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க டீச்சர் அம்மா? பிரகன் உனக்கு கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் பிறக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இப்படி சொல்லும் என்ன தெரியுமா, நிறைய பேர் கமாண்ட் போடுவோம். என்ன சொல்லுவான், நீங்க இர்ஃபான் கணக்கா ஸ்கேன் பண்ணி வயிற்றுல இருக்க குழந்தை என்ன குழந்தைன்னு பாத்துட்டீங்களா டீச்சர் அம்மா அப்படின்னு ஒரு புது பிரச்சனை கிளப்புவான். இந்த பிரச்சனை நமக்கு தேவையா? இப்படி கிளப்பினால என்ன ஆகும், மொத்த குடும்பமும் நமக்கு ரொம்ப சீரழிவு தான் வரும். நிம்மதி இருக்காது, தூக்கம் போயிடும். ஏன்டா இந்த வார்த்தையை விட்டோம்னு. நீங்க பொதுவா சொல்றீங்க, எனக்கு கடலோட ஆசையார உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பேரந்தான் பிறக்க போறோம், அது வேற விஷயம். நீங்க ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும் ஆணித்தரமா அடி சொல்லும் போது எல்லாருமே நீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்க வச்சுட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாம புதுசா பிரச்சனை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க தம்ப்நெயில் பார்த்த உங்க தம்ப்நெயில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உங்க மேல ஒரு கோபம். என்ன தெரியுமா, எங்க வீட்டுல நாங்க புதுசா நகை எடுத்திருக்கோம், புதுசா நகை வாங்கியிருக்கிறேன் நண்பர்களேன்னு போட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட நான் படிச்சு நான் சொல்லிட்டோமா. ஏன்னா நீங்க எனக்கு ஒரு தாய் மாதிரி தான், சரியா? நீங்க வயசுல மூத்த ஆள் இல்லையா, எங்க அம்மா மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க ஒரு தாய் தான். என்ன போட்டிருக்கீங்க, நகை வாங்கியிருக்கேன்னு போட்டிருக்கீங்க. இப்ப இதை பார்த்துட்டு நாம 4 பேர் வீட்டு சோத்துல ஏறி குதிப்பான். குதிக்க மாட்டேன், கண்டிப்பா குதிப்பேன். நீங்க ஒரு ஆசிரியரை நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு படிக்கல, சரியாமா? நீங்க ஒரு படிச்ச ஆளு, ஒரு வாத்தியாரா இருக்கீங்க. நான் இதை சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். ஒரு நகை நட்டு வாங்கியிருக்கோம்னா அது தெரியாம வீட்டுல வைப்பீல, அதை விட்டுட்டு இன்னைக்கு புது நகை வாங்கியிருக்கேன், அந்த நெக்லஸ் வாங்கியிருக்கேன், இது எதுக்கு போடுறீங்க வீடியோவா? இதை பார்த்து கண்டிப்பா 4 பேர் வரதான் செய்வான். அப்ப களவு போயிட்டு அது போயிட்டு அப்ப உட்காந்து ராமான்னு நம்ம ஆளணும். இது தேவையா? என்னத்த சொல்ல தெரியல. நீங்க உங்களை எதுவுமே பேச முடியல, போங்க. படிச்ச ஆளா இருக்கியா, வாத்தியாரா இருக்கியா? உங்களை பார்த்தா 4 பேர் திருந்தணும். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா 4 பிள்ளைகள் உங்களை மாதிரி இப்ப தெரிய பேச ஆரம்பிச்சிடும். அதனால கண்டிப்பா பிறக்கக்கூடிய குழந்தை கண்டிப்பா ஆண் குழந்தையா பிறக்கும் சொல்லியிருக்கே, பிறக்கட்டும், நல்லது. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாரு, உங்க குடும்பத்தை எல்லாத்தையும். சீக்கிரம் மக கூட சேருங்க. ஆமா, நம்ம பிரியா கூட சேர்ந்து சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு, அம்மா உங்களோட ஒரு கேள்வி எடுக்கிறேன். முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஜிபி மூத்த அண்ணாச்சி பழைய மாதிரி லெட்டர் வீடியோலாம் போடுவாரா போட மாட்டாரா, அதை நீங்க மறக்காம உங்க வீடியோல சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு கொஸ்டின். மக்களை நீங்களும் சொல்லுங்க. இது கரெக்டா பதில் சொல்றவங்களுக்கு கண்டிப்பா பிரைஸ் காத்திருக்கு. மறக்காம நம்ம வீடியோவை பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.